உங்களோட மென்டல் ஹெல்த் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். மொதல் விஷயம், நீங்கள் மற்றவங்க கிட்ட எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறனால நீங்கள் தான் ரொம்பவே சஃபர் ஆவீங்க. சப்போஸ் அவங்க வந்து ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் நினைக்கிறது செய்யலை அப்படின்னா, உங்களுக்கு தான் ரொம்ப கோவம் வரும், ரொம்ப இரிட்டேஷனாக இருக்கும். நீங்கள் வந்து அந்த எமோஷனை வந்து ரொம்பவே எக்ஸ்போஸ் பண்ணிடுவீங்க. ரெண்டாவது விஷயம், நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் வந்து உங்களை லவ் பண்ணலை அப்படின்னா நீங்கள் அவங்களை பின்னாடி போகாதீங்க. இந்த மாதிரி போகிறனால உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் ரொம்பவே டவுன் ஆகும். இதே மாதிரி தான் உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவலும் ரொம்பவே அதிகமாக வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மூணாவது விஷயம், உங்களோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுங்கள். அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணுறதுனால உங்களோட மைண்ட் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் வந்து யாராச்சும் உங்களை கோவப்படுத்தினாங்க அப்படின்னா அந்த இடத்துல ரொம்பவே காமாக இருந்துருங்க. அதை விட்டுட்டு நீங்கள் ரொம்பவே கோவப்பட்டு அவங்ககிட்ட பேசுனீங்க அப்படின்னா உங்களோட மென்டல் ஹெல்த் ரொம்பவே டவுன் ஆகிடும். நாலாவது விஷயம், ரொம்பவே முக்கியமான விஷயம், டாக்ஸிக் பீப்புள் கிட்டேருந்து விலகி இருக்கிறது. இந்த மாதிரி பர்சன் கிட்ட நம்ம பேசுறதுனால நம்ம பாசிட்டிவாக இருந்தால் கூட ரொம்பவே நெகட்டிவாக வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ நம்மளோட மென்டல் ஸ்ட்ரெஸ் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி டாக்ஸிக் பீப்புள் கிட்ட விலகி இருக்கிறது ரொம்பவே நல்லது. அஞ்சாவது விஷயம், உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் நடக்குது அப்படின்னா அதுக்குள்ள சொல்யூஷனை தான் நீங்கள் தேடணுமே தவிர அந்த ப்ராப்ளம் நடந்த விஷயத்தை பற்றி நீங்கள் பேசவே கூடாது. அப்படியே நீங்கள் பேசும்போது ஆல்ரெடி இருந்த பிரச்சனையை விட இன்னும் மேலே தான் அதிகமாயிட்டே இருக்கும் தவிர குறையவே குறையாது. ஆறாவது விஷயம், பிலீவ் யுவர் செல்ஃப். உங்களை நீங்கள் நம்பணும். அந்த மாதிரி நம்புறதுனால நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்கும். மற்றவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறத விட்டுட்டு நீங்கள் இன்னையிலேருந்து நீங்கள் உங்களை நம்ப ஆரம்பிங்க.